மாணவர்கள் சார்பாக இந்த கொம்பன் ஸ்டேஜில் எங்கள் கல்வி ஸ்கூலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கொம்பன் ஆர்கனைசிங் டீமுக்கு மிக்க நன்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிற ட்ராமா இது பேர் உறவுகள் தொடர்கதை. இது நாங்கள் 2020 சிடிடிஎஸ் நடத்தின பொங்கல் விழா போது அப்போ பண்ணின ஒரு நாடகத்தோட சீக்வல்னு சொல்லலாம். அப்போ பண்ண நாடகம் ஒரு நாள் முடியும் தோழா. நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு குயிக்காக ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த நாடகம் அது எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் முடியும் தோழா அந்த ஸ்டோரியோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பொண்ணும் சிட்டியில் பிறந்த ஒரு பையனும் அவங்களோட சூழ்நிலையில் வளர்ந்து ஸ்கூல் படித்து பெருசாகி அந்த சிச்சுவேஷனும், அந்த பையன் காலேஜ் முடித்து யூஎஸ்க்கு இந்தியா திரும்பி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ் செட்டில் ஆகிறாங்க. யூஎஸில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த குழந்தைய இங்கே இருக்கிற பப்ளிக் ஸ்கூலில் வச்சு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இங்கே வளர்கிற அந்த பசங்க இந்தியா திரும்பி போய் தாத்தா பாட்டியை மீட் பண்ணும்போது எப்படி அந்த சந்திப்பு இருந்துச்சு. தாத்தா மீட் பண்ண போகும்போது தாத்தாவால் பேரனோட பேச முடியல, பேரனோட தாத்தாவில் கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த சங்கடமான விஷயத்தை தான் நாங்கள் அதை காமிச்சிருந்தோம். இது சில பேர் வீட்டில் இது நடக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த நாடகம் சொன்ன என்னென்னா, இங்கே யூஎஸ்லேயே வளர்ந்தா கூட நம்மளோட ரூட்ஸ் மறக்காம தமிழ் கற்றுக் கொடுக்கணும், நம்மளாலையும் முடியும்ன்றத அந்த நாடுகளை காமிச்சிருந்தோம். அந்த மெசேஜில் இருந்து அடுத்த பாகம் தான் இப்போ நாங்கள் பண்ணுறது உறவுகள் தொடர்கதை. இது எப்படி இருக்கு, இதை நீங்கள் பாருங்க, உங்களுக்கு கதை புரியும் இந்த கான்டெக்ஸ்டோட. இந்த நாடகன்றது இந்த ஸ்கூல் ஒரு 2 மாசமா செஞ்ச முயற்சி. இதில் டைரக்டர் அவர் உமேஷ் இல்லைங்க, இந்தியாவில் இருக்காரு. எடிட்டர் விக்னேஷ், ஸ்கிரிப்ட் டீம் ஒரு பெரிய டீமு. அதுக்கப்புறமா டீம் கோஆர்டினேட்டர்ஸ், பசங்களை இந்த சீன் சொல்லிக் கொடுக்கறது. பேரண்ட்ஸ் அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. பசங்க நீங்கள் பார்ப்பீங்க ஸ்டேஜில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்க எக்ஸைட்டடாக இருக்காங்க, நாங்கள் இதுன்னு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கோம். பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா கேட்கல. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ எல்லாம் ஒரே 2வது பாகம் படங்களாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? நம்மளும். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குழந்தைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ எல்லாம் ஒரே 2வது பாகம் படங்களாக வந்துகிட்டு இருக்கு இல்லையா? நம்மளும் ஊரோட ஒத்து வாழ்ந்துருவோமே. அதனால் போன பொங்கல் விழாவில் நம்ம கல்வி தமிழ் பள்ளி நடத்தின நம்மால் முடியும் தோழா என்ற மேடை நாடகத்தின் 2ஆம் பாகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இவனுங்க அவதாருக்கு போட்டியாக 2ஆம் பாகம்லாம் ரிலீஸ் பண்ணுறானேன்னு யோசிக்காதீங்க. போன முறை தாத்தாவுக்கு பேர பசங்க தமிழில் பேசலையேன்னு ரொம்ப வருத்தம். அதனால் இந்த வாட்டி நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸில் நடக்கிற தமிழ் பள்ளிக்கூடத்தில் பசங்களை சேர்த்து விட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். ஹலோ ஹலோ மாமா, நான் தான் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் மாமா. நேற்று தான் உங்களுக்கும் அத்தைக்கும் யூஎஸ்க்கு வர்றதுக்கு டிக்கெட் போட்டிருக்கு. சீக்கிரம் வர்றதுக்கு ரெடி ஆயிருங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பிள்ளைங்களும் உங்களை ரொம்ப தேடுறாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லதுமா, கண்டிப்பாக வந்துடுறோம். அத்தை எங்கே இருக்காங்க மாமா? அவங்கக்கிட்டே நானே சொல்லிடுறேனே இந்த விஷயத்த. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அவள் பின்னாடி எங்கேயாவது இருப்பா, நான் சொல்லிக்கிறேன். பசங்க நல்லா இருக்காங்களாம்மா? பசங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க மாமா.
போன வாரம் கூட எங்கள் தமிழ் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதில் சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். சரிம்மா, அனுப்பு, நான் பார்க்குறேன். பீட்டே ஸ்பீட் ஆகுது, நீ தொட்டு ஏதோ சொன்னா என் பிளட் சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாகுது. நீ என்னோட பைக்குக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது. Come on baby, let's go on the bullet. On the way பாடிக்கலாம் duet. Come on baby, let's go on the bullet. On the way பாடிக்கலாம் duet. Halamati habibu, halamati habibandale, halamati habibu, halamati habibanda, halamati habibu, halamati habibandale, halamati habibu, halamati habibu. ஹலோ, அப்பா, நான் தான் பேசுகிறேன். பசங்க ஆடின வீடியோலாம் பார்த்தீங்களா? டேய், தமிழ் ஸ்கூலில் டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னீங்க. தமிழ் பாட்டு மாதிரி தான் இருக்கு, ஆனால் தமிழ்லேயே இல்லையே. இதாப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதான் இப்போ ட்ரெண்டா. என்னமோ தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க போங்க. நான் ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலையை பார்க்குறேன், அப்புறம் பேசலாமா? ஆஹா, தாத்தாவோட டோனே சரியில்லையே. இதுக்கு பேர் தான் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஹே குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லைம்மா, தாத்தாவும் பாட்டியும் நம்மளை பார்க்கறதுக்கு ஊர்ல இருந்து வராங்க. Are you guys excited? Okay, whatever. டேய், அப்படி சொல்லாதடா. அவங்க எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க தெரியுமா அவங்கள பார்க்குறதுக்கு. திஸ் டைம் ஐ திங்க் யூ கேன் ஷோ யர் தமிழ் ஸ்கில்ஸ் டு தெம். ஐ திங்க் தே வில் பி ஸோ சர்ப்ரைஸ்ட். நம்ம தாத்தா பாட்டி ஊறுகாய், முறுக்கு, வடாகம், வத்தல், குச்சி மிட்டாய், குருவி ரொட்டின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. என்னங்க, அங்க பாருங்க, அத்தை மாமா வந்துட்டாங்க. அப்பா, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. எப்படிப்பா இருக்கீங்க? டிராவல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பசங்கெல்லாம் இன்னும் வரலையாம்மா? பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி சரி, பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. சீக்கிரம் கிளம்பலாம். காரில் போயிட்டே கூட பேசிக்கலாம். பொட்டியை கொடுங்கப்பா. ஒரு வழியாக 7, 6, 7 பிரிட்ஜு 7 டோலை தாண்டி ஏர்போர்ட்லேருந்து கனெக்டிகட் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ தாத்தா பாட்டி அமெரிக்கா வந்தாச்சு. அவங்களுக்கு பேர பசங்களை பார்க்க போகிறோம்னு உடம்பெல்லாம் புல்லரிப்பு, மனசெல்லாம் பூரிப்பு. பெரியவங்களும் பேர பசங்களும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிறது கண்கொள்ளா காட்சி தானே. அம்மா, இனிமே இதான் உங்கள் ரூமு. 2 பேரும் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. பசங்க வந்துடுவாங்க. பசங்களா தான் இருக்கும், நான் போய் பார்க்குறேன். ஹே குட்டீஸ், ஹவ் வாஸ் யூ டே? யார் வந்திருக்கா பாருங்க. இருப்பா,
யூ see my name is Chakku. ரெடியா நான் முழிச்ச முழிய சரியில்லை ஓடுறது. டேனுங்க கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே என்னன்னு கேளுங்க. எஸ் அப்படிதான் ஐயன் கேக்குறாருல சொல்லு தம்பி. ஆன் சக்கரவர்த்தி. ஓகே வெரி குட். அடாடாடாடா இந்த இங்கிலீஷ் பசங்க அந்த காலத்துல வேண்டாம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனை கொண்டு புரியல ஓடுறது. இந்த வாருங்க பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you are not able to follow me. ஏனுங்க பையன் நீளமா பேசுறதாட்டி புரியலையாக்கு? சிச்சி சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இதை நான் நம்பணுமா சார்? தாத்தாவும் பாட்டியும் இப்போதான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்த உடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, காலையில் பேசிக்கலாம். இப்படியா முதல் நாள் குதூகலமாக போச்சு. குதூகலம் இருக்கிற இடத்துல தானேங்க கலகம் தொடங்கும். தாத்தா பாட்டி அமெரிக்கா வந்தாலே அளப்புற தானே. விடிய காலையில் எழுந்திருக்கிறாங்களா, கோலம் போடுறாங்களா. அட கோலம் போடுறது கூட பரவாயில்லைங்க, கொல்லைக்கு போறது கூட சொல்லி தராங்களே. நல்ல வேலை காஃபியாவது கொடுத்தாங்களே. என்னடா அது? அருகம்புல் ஜூஸ் வயிறு சுத்தமாகுமா, 10 நிமிஷம் வாக்கிங், பாத்ரூம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஐயோ டேய் உட்காந்தா வரப்போகுது, இதுக்கு எதுக்குடா வாக்கிங்களா? ஒரு வழியாக டவுன்லோட் முடிஞ்சு அடுத்து என்ன அப்லோடு தான். காலையில் சீரியல்ஸே சாப்பிட்டு பழகி போன நம்ம பசங்களுக்கு கறி விருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ன நிறையா ஊற்றி குழம்பு போடுமா? சரிங்க மாமா. எலும்பெடுத்துக்கிறேன் இளந்தாரி புள்ள, சும்மா நக்கி நக்கி கீழே விடு. விடிஞ்சு எந்திரிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வெடக்கோலை அடிச்சு மிதக்க நல்லெண்ணெயை ஊற்றி சுட ஒரு சட்டி குழம்ப குடிச்சிட்டு தூக்கம் போட்டு எந்திரிச்சோம்னா எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான்டா இளந்தாரி பிள்ளைக்கு அர்த்தம். எங்க காலத்துல எல்லாம் காலையில டிஃபனுக்கு எவ்வளவு சத்தானதா சாப்பிடுவோம் தெரியுமா? ஐயோ பாட்டி, ஆல்வேஸ் எங்க காலம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சோ இரிட்டேட்டிங். இங்க பாருங்க, தட்ஸ் நாட் ஹவ் வி டாக் டு எல்டர்ஸ். அவங்க உங்களை தானே பார்க்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. இவங்க பண்ற அட்ராசிட்டியில நம்ம பசங்க நொந்து நூடுல்ஸ் ஆகாத குறைங்க. இனிமே என்ன புளிக்கு புளி, சாரி பழிக்கு பழிதான். ஸ்டார்ட் மியூசிக். கொன்ன மாரியாக்கா, கொழகாட்டு மாரியாக்கா. என்ன சொன்ன எதுக்கு பேசுவாரிகளா? கட்டி முத்து ரத்தனமே, கை நரஞ்ச குஞ்சரமே. அட பாட்டிக்கே ஒரு பாட்டா? இத்தனை கேட்டும் நம்ம தாத்தா சும்மாவா இருப்பாரு? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு விடாம அட்வைஸ் கொடுக்க போறாரு பாருங்க. தம்பி என்ன பண்ற? Don't disturb, Tata. I'm playing with my iPad. எப்ப பாரு ஐபேடை நோண்டிக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுறா, உடம்பு தேவை. I take my vitamins, man. I'm fit enough. எங்க காலத்துல எல்லாம் 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டு கபடி வாலிபால்னு ஓடி ஆடி விளையாடுவோம், உடம்பு கிண்ணுன்னு இருக்கும். நீ கிரிக்கெட் விளையாடு கூட நான் பார்த்தது இல்லைடா. ஸோ வயசானாலே எங்க டைம்ல ஆரம்பிச்சிட வேண்டியது. போ பட்டா டேய். Come, let's play baseball. வாடா விளையாட போலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க விளையாடுறது
வா போய் பார்க்கலாம். ஆஹா, நம்ம தாத்தா இது வாலிப வயசு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்டிவா விளையாடுவார் போலயே. My Tata wants to play baseball with us. Tata, you can choose what you want to do. போல்டிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா, போல்டிங்கா ஃபீல்டிங்கா? Let's start. Tata, you bat first. Oh God, Tata, you have to run around the base, not across. This is not cricket. First learn baseball, then come play with us, Tata. You embarrass me in front of my friends. You are so irritating. Let's go. என்னடாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா வர? Ma, Tata embarrassed me in front of all of my friends. He doesn't even know how to play baseball. So annoying. I don't even want to talk to him anymore. Let them go back to India. என்ன மாமா இது? நீங்களும் சின்ன பசங்க கூட சேர்ந்துட்டு. டேய் இருடா. அச்சோ, டெய்லி ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள. என்னால முடியல அத்தை. கோதாவரி, வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேடி. அன்னி சீதைக்காக லட்சுமணன் போட்ட கோட்டை விட சக்தி வாய்ந்த கோடா இருக்கணும். சின்ன பசங்க தான் கோவப்படுறாங்கன்னா நீங்களும் ஏங்க? சரி சரி, பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருந்தா கொண்டு வா. என்னது? பீஸா. இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறதுனால நான் சமைக்கல. உங்களுக்கு வேணா வேற ஏதாவது சமைக்கட்டுமா? வேணாம். இவங்களுக்காக இந்த வீட்டுல சமையல கூட நிறுத்திட்டீங்களா? நீ போய் இதுக்கு சட்னி சாம்பார் எடுத்துக்கலாம். நம்ம தாத்தா போடுற பாட்டை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்கு வந்த இன்னொரு தாத்தா பரிதாபப்படுறாரு. பசங்க கூட காம்ப்ரமைஸா போங்க சார். என்னது? நான் காம்ப்ரமைஸ் பண்ணணுமா சார்? உலகமே காம்ப்ரமைஸ் தான் ஓடிட்டு இருக்கு. பசங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை. நாம சண்டை போட்டு எதையுமே சாதிக்க முடியாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். தாத்தா கிட்ட சமாதானம் பேசியாச்சு, இப்போ நம்ம ரவுடி பேபிஸை சமாளிக்கணுமே. என்னங்க, இவங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. பசங்க கிட்டயா சொல்லி புரிய வைங்களேன். ஏன் பசங்களா, ஏன் எப்ப பாரு தாத்தா பாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? அப்பா, தாத்தா பாட்டி இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இட்ஸ் so annoying. யா, ஆமாப்பா, ரொம்ப irritating. பசங்களா, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. உங்களை பார்க்க தானே இந்தியாவிலேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. யூஎஸ்ல நீங்க தனியா இருந்தனால இது உங்களுக்கு தெரியல. இந்தியாவில் இதெல்லாம் காமன். கொஞ்ச நாள் நீங்க இந்தியாவில் போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பழகிடும். தாத்தா பாட்டிங்க நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சாரிப்பா. ரெண்டு பேரும் காலைல ஃபர்ஸ்ட் திங் தாத்தா பாட்டிகிட்ட சாரி கேளுங்க. ஓகேப்பா. புயலுக்கு பின் அமைதின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? கோபம் இருக்கிற இடத்துல நாங்க குணம் இருப்போம். சண்டைக்கு பின் சமாதானம். காலம் மாறுது, சூழலும் மாறுது. வெள்ளை கொடி ஓங்கி உயர பறக்க போகுது பாருங்க. நம்ம பையனுக்கு இப்போதான் முதல் முறையா தாத்தா மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு.
ஃப்ளாஷ்பேக்கா? இருமா, ஃப்ளாஷ்பேக்னு ஆயிடுச்சு. ஒரு டான்ஸ் போட்டு வரேன். கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே அட ஒண்ணு இல்லடா மடையா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று கரியா 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 மனசில் இடம் பிடிச்சா எலக்கள் நிலை தொழிச்சா ஊரு சனம் ஊக்கில வைக்கும். ஆஹா, நம்ம தாத்தா இளந்தாடி பிள்ளையா இருந்தப்போ பயங்கர ரவுசு பார்ட்டியா இருந்திருப்பார் போலயே. பல பேச்சுவார்த்தைகளால கூட முடிக்க முடியாத இவங்க பிரச்சனை ஒரு பாம்பு படம் எடுத்து முடிச்சு வச்சிருச்சுங்க. பசங்களும் நல்லா ராசி ஆயிட்டாங்க. இனி என்ன, நட்சத்திர ஜன்னலில் வனம் எட்டி பாக்குது அப்படின்னு பாட்டு பாட வேண்டியதுதான். இத்தனோண்டு பாம்பை பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக். பாட்டி, தாத்தாவை எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? ஒரு முறை அட்ரஸ் கேட்டு போனப்போ இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது, அதான் சம்பகிட்ட வந்திருக்கிறாங்க. சரி சரி. NESAMA நாசமா NI நீ நாசமா நீ TONNI போனியா நாசமா நீ போனியா தெரிந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. ஏன் சார் இங்கிலீஷ் தப்பு தப்பா படிக்கிறீங்க? அது நாசமா நீ போனையா தெரியல சார், நேசமணி பொன்னையா தெரு. சாரி, நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், ஆனா படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கு. ஏய், போதும் போதும், இந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு அமெரிக்கா வரைக்கும் வந்துட்டேன். என்ன விடுங்க. எங்க பாட்டி இங்கிலீஷ் கத்துக்கிறேன்னு என்ன சேட்டை பண்ணது தெரியுமா? Hi Lena. Hi. How old are you? Fine. Hey, stop. அவ how old are you வயசுத்துனன்னு கேட்டா நீ ஃபைன் நல்லா இருக்கேன்னு பதில் சொல்ற. மேம், நான் கரெக்ட்டா தான் ஆன்சர் சொன்னேன், அவ தான் தப்பா கேள்வி கேட்டா. அவ क्वेश्चனை மாத்தி கேட்டா நீ ஆன்சரை மாத்தி சொல்லு. கேட்டு தப்பா கேக்குற? நான் கரெக்ட்டா தான் கேட்டேன். சரி ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, நவ ஸ்டார்ட். Hi Lena. Hi. How are you? Fine. What are you doing? Watching TV. Which program? Nia Nana. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. சனிக்கிழமை வந்தா தாத்தாக்கு 60வது பிறந்த நாள். அட ஆமால, அப்ப அப்பாவோட 60th பர்த்டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க கிட்ஸ்? Oh, that's awesome. Yes. Let's party. Okay, come on kids. We have a lot of work to do for the party. முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடிதான். 20 ஆரம்பிச்சோம், இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான். என் கண்ணான குமரி உன்னாட்டம் அழகி நாடெங்கும் பார்த்தேன் கிடையாது. அதை என்ன குமரா அன்பான தோழா, நம்மோட உறவு உடையாது. ஆயிடுச்சு, மணிவிட முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் லவ் ஜோடிதான். 20 ஆரம்பிச்சோம், இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான்.
நல்லபடியாக தாத்தாவோட 60 சிறப்பாக கொண்டாடிட்டாங்க. போட்ட கோடெல்லாம் அழிஞ்சிடும் போலயே. இன்னைக்கு தாத்தா பாட்டி கூட தான் ஸ்லீப் ஓவர். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம். என்ன தாத்தா இது இவ்வளோ ஸ்லோவா பாட்டு கேட்கிறீங்க? இப்போ பாருங்க ஸ்பீடா. என்ன இவ்வளோ சத்தம்? இப்ப கேளுங்க எங்க ஸ்டைல் ஃபாஸ்ட் பாட்டை. புது பாட்டு கேக்குறீங்களா? என்ன பாட்டுல அது? ஒரே டங்கு டங்கு டங்குன்னு தலை வலிக்குதுடா. உங்ககிட்ட மெலடி பாட்டுல ஒண்ணும் இல்லையா? இப்ப போடுற பாருங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு அட, இந்த பாட்டும் பழைய பாட்டு மாதிரி தான் இருக்கு. ஏங்க நம்ம பாட்டை போடுங்க. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பாட்டி, உங்க பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே எனக்கும் பிடிக்குமா. எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுனா இதுதான். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம். ஓகே பசங்களா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் படுங்க. நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல. தாத்தா பாட்டியை போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும். சரி தாத்தா, நாங்க எங்க ரூமுக்கே போறோம். குட் நைட். Okay, good night. நல்லா ரெஸ்ட் எடுங்க. லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சரி குட்டீஸ், தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. டைம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிளம்பலாமா? எங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும்பா. சரி, நான் கிளம்புறோம்ப்பா. கண்ணுங்களா, சீக்கிரம் ஊருக்கு வாங்க சரியா? இந்த தாத்தா பாட்டியை மறந்துடாதீங்களா? ஓகேவா? தாத்தா, நீங்க என்ன ஸ்னேக் கிட்ட இருந்து சேவ் பண்ணீங்க. I will not forget you. அப்பா, போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். 2 பேரும் உடம்பு பார்த்துங்க. சென்னையில் இறங்கினதும் மறக்காம ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. Now to growing concerns about the deadly coronavirus officially hitting the U.S. Here's what we know. A Washington state resident fell ill after... கொரோனா பரவலை தடுக்க வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Day 1 of India's 21-day nationwide lockdown. 1.3 billion people are staying home in the biggest ever lockdown in the world amid... நான் பாட்டி பேசுறேன்டா. அப்பா கிட்ட போன கொடு. சொல்லுங்கம்மா, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? அப்பாவுக்கு கொரோனா வந்துருச்சுப்பா. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் வர முடியுமாப்பா? என்னம்மா சொல்கிற? அப்பா, என்ன ஆச்சுப்பா?
தாத்தாவுக்கு கோவிடாப்பா, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? Oh no! Tata, please get well soon. I'm really missing you, Tata. Unga kudu pesina pola irukku. I was learning your favorite song to play it next time we meet. I wish you were here. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் நோரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம். வெண்மேகமே புது அழகிலே நான் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. 2020 மற்றும் 2021 ஆண்டுகள் சொல்லப்போனால் இந்த தலைமுறையினர் எவருமே சந்தித்திராத ஒரு பெருந்தொற்று சூழ்நிலை. எப்படியோ அதை கடந்து இன்று நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இது நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் பல. இன்று நம் கூட இருக்கும் எவரும் நாளை நம்மிடையே இருப்பாரா என்பது உறுதியற்றது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் பசுமரத்து ஆணி போல் நம் மனதில் மீண்டும் பதிய வைத்தது இந்த நிகழ்வு. பலருக்கு விடை கொடுக்க கூட இயலவில்லை. நம்மோடு இருக்கும்போது கோபம், வெறுப்பு, மன வருத்தம், மாற்று கருத்துக்கள் என பல எதிர்மறை உணர்வுகளும் சந்தர்ப்பங்களும் சிலரிடம் நேர்ந்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்து மனதில் நிற்பது அவர்களோடு கழித்த இனிய தருணங்கள் மட்டுமே. நாம் வாழும் இந்த குறுகிய காலத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உறவுகளை மேலும் அழகாக்குவோம். பல இனிய நினைவுகளை உருவாக்குவோம். எதிர்மறை உணர்வுகளை மறப்போம். இந்த பாடலில் வருவது போல் உணர்வுகள் சிறுகதை மட்டுமே. உறவுகள் தான் என்றுமே பொருள்களை. உறவுகளை பேணுங்கள். நம் குழந்தைகளுக்கும் உறவுகளின் முகத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். இந்த மேடை நாடகம் நம்மை பிரிந்த உறவுகளுக்காக கல்வி தமிழ் பள்ளியில் அர்ப்பணிக்கின்றது. நன்றி. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு டிக்கெட்ட வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் இந்த டைரக்ஷன் டீமு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீமு, டீம் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு, ஹெல்ப் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெருசாக ஓப்படுங்க. இன்னொரு கை தட்டலாம். ஸோ இந்த உட்காந்து இதை பார்த்து ரசிச்சுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கல்வி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்.